ஹாய் எல்லாருக்கும். நேற்று vlogல மென்ஷன் பண்ண அம்மா ஸ்டைல் சிக்கன் வெள்ளை குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு போது 10 முந்திரி 2 டேபிள் ஸ்பூன் கசகசா எடுத்து சுடுதண்ணில் ஊற்றி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் நெய் விட்டு ஒரு பட்டை 2 கிராம் 2 ஏலக்காய் வதக்கிட்டு 2 பெரிய வெங்காயம் எனக்கு 1 கிலோ சிக்கனுக்கு எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு குட்டி தக்காளி போட்டு வதக்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது போட்டு வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா அதையும் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலாஸில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 4 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் வீட்டிலே அரைச்ச பிரியாணி மசாலா, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் சிக்கன், 2 குழிக்கரண்டி தயிர் இதெல்லாம் போட்டு நல்லா பரட்டி சிக்கனுக்கு தேவையான தண்ணி ஊற்றி ஒரு குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தனியாக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு அரை மூடி தேங்காய் எடுத்து நல்லா மிக்சியில் மையாக அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த முந்திரி அதெல்லாம் ஊற வச்சுருக்கோம் அந்த பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கன் வெந்துருச்சான்னு பார்த்து இந்த அரைச்ச பேஸ்ட்டையும் அதில் ஊற்றி கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆகிடும். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி புதினா போட்டு இறக்கிட்டிங்கன்னா ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு vlogல பார்க்கலாம். பை பை, டாடா.